ஆனந்தி, தற்போது முதல் பார்வையில் பார்க்கும்போது சதவீத கணக்கை பார்த்தால் மிகப்பெரிய அளவுக்கு வாக்கு சதவீதம் பதிவாகி இருக்கிறது. என்னுடைய ஒரு மிகப்பெரிய அலை ஏற்பட்டு விட்டது என்பது போன்று தற்போது பரபரப்பாக சமூக வலைதளங்களில் பேச்சாக மாறி இருக்கிறது. ஆனால் உண்மை நிலை என்னவென்றால் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது, ஆனால் வாக்குகள் பெரிய அளவு உயரவில்லை என்பதுதான் யதார்த்தமாக உண்மை நிலையாக இருக்கிறது. ஆனால் தற்போது வாக்கு சதவீதம் உயர்ந்தவுடன் மிகப்பெரிய அளவுக்கு, ஏனால் 78 என்பது 2006ஆம் ஆண்டு வந்து கடந்த 2021 73.63% தான். தற்போது கிட்டத்தட்ட 84.73% என்று வந்திருக்கிறது. இன்னும் ஒரு 1 அல்லது 2% உயர வாய்ப்பு இருக்கிறது இறுதி முடிவுகள் வரும்பொழுது. ஆனால் தற்போது நிலையிலே பெரிய அளவுக்கு சதவீதம் கிட்டத்தட்ட 11% அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. ஆனால் வாக்குகளின் எண்ணிக்கையை பார்த்தால் மிகப்பெரிய அளவுக்கு உயரவில்லை. நாம் ஒரு வரைகலையை தற்போது பார்ப்போம். கடந்த 2000 இந்த தேர்தல் வரை நடைபெற்ற தேர்தல்களே வாக்கு சதவீதம் எவ்வளவு இருந்தது, வாக்குகளின் எண்ணிக்கை எவ்வளவு இருந்தது என்பதை பார்க்கலாம். அந்த சிறப்பு வரைகளை பார்க்கும்போது நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அந்த 5 மாநில தேர்தல் தற்போது பார்க்கிறோம். 5 மாநில தேர்தல் ஏதோ தமிழகத்தில் மட்டும்தான் வாக்கு சதவீதம் உயர்ந்து விட்டது என்பது போல் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே கேரளம், புதுச்சேரி, அஸ்ஸாம், தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்காளத்தின் முதல் கட்ட வாக்குப்பதிவு 5 மாநிலங்களிலும் இந்த முறை கிடு என உயர்ந்திருக்கிறது என்பதுதான் தெல்ல தெளிவாக நம்மளால் பார்க்க முடிகிறது. இதற்கு காரணம் எஸ்ஐஆரின் எஃபெக்ட், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று அழைக்கப்படுகின்ற இந்த எஸ்ஐஆரின் எஃபெக்ட் தான் இதிலே ஏற்பட்டிருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட 26 ஆண்டுகளாக இறந்தவர்கள் எல்லாம் நீக்கப்படாமல் இருந்தார்கள். அந்த 26 ஆண்டுகளாக இறந்தவர்கள் எல்லாம் நீக்கியதிலே பல லட்சங்கள், 20 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம் என்ற வகையில் நீக்கப்பட்டது பெரும்பாலும். அதை தவிர்த்து இரட்டை பதிவுகள் எல்லாம் நிறைய இருந்தன. ஆனால் இந்த இவ்வளவு பேரை நீக்கியது அந்த எஸ்ஐஆர் பணியின் காரணமாக தற்போது வாக்காளர்களின் எண்ணிக்கை, ஒட்டுமொத்த எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. அந்த குறைந்திருப்பதால் தற்போது அதிக அளவு வாக்காளர், வழக்கம் போல்தான் வாக்காளர்கள் இந்த முறையும் வாக்களித்திருக்கிறார், பெரிய அளவு வித்தியாசம் இல்லை. ஆனால் மிகப்பெரிய சதவீத அளவிலே பார்க்கும்போது அது அதிகமாக இருந்திருக்கு. காரணம் என்னவென்றால் இந்த தேவையற்ற வாக்கு போடாமல் இறந்தவர்கள் எல்லாம் இருந்தார்களே அவர்கள் எல்லாம் நீக்கப்பட்டு புதிய வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டிருப்பதால் இது வந்திருக்கிறது. நீங்கள் தற்போது 5 மாநில தேர்தலை பார்த்த நாம் அடுத்ததாக கடந்த 2000 2026 இன்று நடைபெற்ற தேர்தல் வரை அந்த பதிவுகளை பார்க்கும்போது நம்மால் எளிதாக பார்க்க முடியும். நீங்கள் பாருங்கள், 2026 5.7 கோடி 5 கோடியே 70 லட்சம் பேர் இருந்திருக்கிறார்கள். அதிலே ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 5.7 லட்சம் கோடியிலே வாக்கு பதிவானது என்று பார்த்தால் 4 கோடியே 85 லட்சம் 4 கோடியே 85 லட்சம், அதாவது 80% பார்த்திருந்தால் ஒரு 11% கிட்டத்தட்ட வருகிறது. ஆனால் கடந்த முறை 4 கோடியே 58 லட்சம் வாக்குகள் தான் பதிவாயின. ஆனால் இந்த முறை 4 கோடியே 85 லட்சம் கோடி வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. அப்படி என்றால் கிட்டத்தட்ட 27 லட்சம் தான் அதிகமாக வந்திருக்கிறது. இது 2011-14 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 லட்சம் வாக்குகள் அதிகமாக பதிவாகி 64 லட்சம். எனவே வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது, ஆனால் வாக்குகளிலே பெரிய அளவு உயர்வு இல்லை என்பதுதான் யதார்த்த நிலையாக இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்த பார்வையில் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு அலை ஏற்பட்டு மாபெரும் மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற வகையில் எல்லாம் சமூக வலைதளங்களே பரவலாக பேச்சு இருக்கிறது. ஆனால் இது நிச்சயமாக எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது, மக்களிடையே எழுச்சி ஏற்பட்டு அதிக அளவு வெளியே ஓட்டு போட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பொதுவாக இளைய தலைமுறை நிறைய பேர் வாக்களிக்க மாட்டான்னு கூட இந்த முறை இளைய தலைமுறையினர், குறிப்பாக முதன்முறை வாக்காளர் நிறைய பேர் வாக்களித்திருக்கிறார்கள். அது ஆட்சி மாற்றத்திற்கான வாக்கா அல்லது ஆட்சி தொடர்வதற்கான வாக்கா அல்லது தொங்கு சட்டமன்றத்திற்கான வாக்கா என்பதை முடிவுகள் வெளியாகும் 4ஆம் தேதி தான் நமக்கு இறுதியாக தெரிய வரும். ஆனால் தற்போதைய நிலையிலே இந்த பேச்சு என்பது அதிக சதவீதம் வந்துவிட்டதால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் என்ற வகையிலே சமூக வலைதளத்தில் பேச்சுகள் அடிபடுகின்றன. இதனையொட்டிதான் தற்போது இந்த அளவீடுகளை வைத்து பார்க்கும் பொழுது பெரிய சதவீத கணக்கு அதிகமாக இருக்கிறது. 84% 84.73% என்பது 6 மணி நிலவரத்தில் நமக்கு கிடைத்த தகவல். அதை வைத்து போட்டிருக்கிறோம். இது மேலும் 2 அல்லது 3% கூட உயரக்கூடும் என்றால் இறுதி கட்ட நிலவரங்கள் வரும்போது இன்று நள்ளிரவோ அல்லது நாளை காலையோ அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் பொழுது அது ஒரு 2-3% உயரலாம். அப்படி உயர்ந்தாலும் சதவீதம் தான் உயருமே தவிர வாக்குகள் எண்ணிக்கை என்று பார்க்கும் பொழுது என்றால் கடந்த 2021 6 கோடியே 29 லட்சம் பேர் நம்முடைய ஒட்டுமொத்த வாக்காளர் பட்டியலில் இருந்த எண்ணிக்கை.
ஆனால் இந்த முறை வாக்காளர் பட்டியலில் உள்ள எண்ணிக்கை என்பது 5,70,00,000 தான், 70 லட்சம் சொச்சம் தான் இருக்கிறது. அதிலே வாக்களித்து என்று பார்க்கும்போது 4,85,00,000 என்றுதான் வந்திருக்கிறது. எனவே அதை பார்க்கும்போது வாக்கு சதவீதம் கிடுகிடுவென உயர்ந்திருக்கிறது. ஆனால் வாக்குகளின் எண்ணிக்கை என்பது பெரிய அளவு உயரவில்லை என்பதுதான் யதார்த்த கள நிலவரமாக எதிரொலித்திருக்கிறது. இது தமிழகத்தில் மட்டுமல்ல, தற்போது இந்த 5 மாநில வரைகளை பார்த்தாலும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். 5 மாநில வரைகளிலும் அனைத்து மாநிலங்களிலும் தேர்தல் நடைபெற்ற அசாம் ஆகட்டும், கேரளாவாகட்டும், புதுச்சேரி யூனியன் பிரதேசமாகட்டும், அதே போன்று மேற்கு வங்கத்தின் முதற்கட்டமாகட்டும், அனைத்து மாநிலங்களிலும் கிடுகிடுவென உயர்ந்திருக்கிறது வாக்கு சதவீதம். இங்கும் எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பெருமளவு வாக்குகள் குறைந்திருக்கின்றன. அதாவது சதவீதம் உயர்ந்திருக்கிறது, ஆனால் வாக்குகளிலே பெரிய எண்ணிக்கை இல்லை என்பதைதான் இந்த 5 மாநில தேர்தலினுடைய வாக்கு சதவீதம் நம்ம எடுத்து காட்டுகிறது. ஆனால் இதிலே மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது எஸ்ஐஆர் எஃபெக்ட், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற இந்த சிறப்பு திருத்தத்தின் மூலமாக வந்த விளைவுதான் இந்த வாக்குகளின் எண்ணிக்கை, அதாவது சதவீதம் உயர்ந்திருக்கிறது. ஆனால் வாக்குகளின் எண்ணிக்கை, வாக்குகள் கிட்டத்தட்ட பெரிய அளவு உயரவில்லை. ஆனால் அந்த ஒட்டுமொத்த எண்ணிக்கை குறைந்திருப்பதால் வாக்குகள் அதே அளவு வந்தாலும் சதவீதம் அதிகமாக தெரிகிறது என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. எனவே இது எப்படி இருக்கும் இந்த முடிவுகள்? நிச்சயமாக ஒரு இதே ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்கான ஆதரவு அலையா, அல்லது இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்பதற்கான எதிர்ப்பு அலையா, அல்லது எதிர்ப்பும் இல்லை ஆதரவும் இல்லை நடுநிலையிலே ஒரு தொங்கு சட்டப்பேரவைக்கான அலையா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். 4ஆம் தேதி தான் நமக்கு காலை 10 மணி அளவில் நமக்கு தெரிய வரும். ஆனால் அதுவரை இந்த அலை என்பதை விட இயல்பு நிலையாக இருக்கிறதா அலையாக இருக்கிறதா என்று பார்த்தால் இது அலையாகவும் இருக்க வாய்ப்பு. ஆனால் பெரும்பாலும் இயல்பு நிலையை விட்டு பெரிய அளவு ஒரு அலை வீசுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை தான் அந்த கணக்குகள் நமக்கு எடுத்து சொல்கின்றன. மிக தெளிவாக நம்ம அந்த வரைகளை பார்க்கும்போது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பெரிய அளவு வாக்குகளிலே அதிக கூடுதல் வாக்குகள் எல்லாம் பதிவாகவில்லை. கிட்டத்தட்ட அதே அளவு 27 லட்சம் வாக்குகள் தான் அதிகமாக பதிவாகி இருக்கிறது. பெரிய அலை 90%, 95% என்றால் நிச்சயமாக இன்னும் ஒரு 50 லட்சத்திற்கு மேல் வாக்குகள் பதிவாகி இருக்கும். அந்த அளவுக்கு வாக்குகள் பதிவாகவில்லை என்றால் தற்போது நமக்கு கிடைத்து வரும் தகவல்கள். எனவே அந்த வகையில் பார்க்கும்போது மாபெரும் அலை, ஒரு மிகப்பெரிய அலை, பிரம்மாண்ட அலை எல்லாம் வீசவில்லை. இயல்பு நிலையை விட சற்று கூடுதலாக வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்பதுதான் யதார்த்த கள நிலவரமாக இருக்கிறது என்பதுதான் தற்போது நமக்கு புரிய வந்திருக்கிறது.